துபாயில திகிலூட்டும் வகையில ஒரு வினோதமான திருவிழாவை கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திருவிழாவுக்காக கல்லறை, சவப்பெட்டி மாதிரியான வடிவங்கள்ல உணவுகளை தயாரிக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு வினோத திருவிழாவை கொண்டாடுறாங்க அப்படிங்கறத பத்தி இதுல நாம விரிவா பார்க்கலாம். பன்னாட்டு கலாச்சாரங்களை கொண்டாடக்கூடிய துபாயில ஹாலோவின் திருவிழாவுக்காக நகரோட பல்வேறு பகுதிகளிலையும் சிறப்பு கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. இதுல கல்லறை, சவப்பெட்டி, எலும்புக்கூடு, அது மட்டும் இல்லாம பேய் மாதிரியான வடிவங்கள்ல திகிலூட்டக்கூடிய உணவு வகைகளை தயார் பண்ணி விற்பனைக்காக வைக்கிறாங்க. இந்த திருவிழா எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, சுமார் 1900 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் வடக்கு பிரான்ஸ் போன்ற மேற்கத்திய நாடுகளில் வாழ்ந்த சமகைன் மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் கொண்டாடிய செல்டிக் அல்லது ஹெல்டிக் அப்படின்ற அறுவடை திருவிழாவிலிருந்து தான் இந்த ஹாலோவின் திருவிழா வந்ததா சொல்லப்படுது. இந்த நாளானது கோடை காலத்தோட முடிவு அப்படின்னும் குளிர்காலத்தோட தொடக்கமாகவும் அன்றைய மக்கள் கருதுனாங்க. குறிப்பா ஒளி குறைஞ்சி இருள் பரவ தொடங்கும் காலம் அப்படிங்கிறதுனால இறந்தவங்க பேய்களா அவங்களோட இடத்துக்கு வருவதாகவும் அறுவடைக்கு தயாரா இருக்கக்கூடிய பயிர்களை சேதப்படுத்துவதாகவும் நம்பினாங்க. இதனால தந்திர முறைகளை பயன்படுத்தி பயமுறுத்தி விளையாடுவது, பல்வேறு தீங்குகளை விளைவிப்பது மாதிரியான செயல்களை செஞ்சா பேய்களை பதிலுக்கு பயம் காட்டி விரட்டலாம் அப்படின்ற நம்பிக்கையும் இருந்திருக்கு. இதனால கல்லறைகளுக்கு போய் பேய்களுக்கு பிடிச்சமான உணவுகள், இனிப்புகளை வழங்கி அங்க நெருப்ப மூட்டி பேய்களை வரட்டியடிச்சதா வரலாறுகள் சொல்லுது. 20ஆம் நூற்றாண்டுல அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான பண்டிகையா ஹாலோவின் மாறுச்சு. அங்க இந்த பண்டிகை ஆல் ஹாலோஸ் ஈவ் அப்படின்னு கொண்டாடப்பட்டுச்சு. அதுல இருந்து ஆண்டுதோறுமே அக்டோபர் 31ஆம் தேதி ஹாலோவின் திருவிழா கொண்டாடப்படுது. இப்போ கடந்த சில ஆண்டுகளா துபாயிலையுமே இந்த கொண்டாட்டம் களை கட்டிட்டு வருது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீடுகள்ல அலங்கரிக்க தொடங்குறாங்க. ஜாக்கோ விளக்குகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பெரிய பூசணிக்காய்களோட சதை பகுதியை நீக்கிட்டு அதுல பேய்முகம் மாதிரியான வடிவங்களை உருவாக்கி வண்ண விளக்குகளை ஏத்தி வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. சிலர் வீடுகளையே பேய் வீடா மாத்துறாங்க. இதுல அடுத்த கட்டமா ஹோட்டல்கள்லையுமே ஹாலோவின் திருவிழா கொண்டாடுறாங்க. இதுல முக்கிய அம்சமா கல்லறை வடிவிலான கேக்குகள், எலும்புக்கூடு, பேய் வடிவிலான திகிலூட்டும் உணவு வகைகளை தயார் பண்றாங்க. அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய அலுவலகங்கள்லையுமே ஹாலோவின் திருவிழாவை கொண்டாடிட்டு வராங்க. இந்த ஹாலோவின் திருவிழாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி திருவிழா நம்ம நாட்டிலையும் கொண்டாடினாங்கன்னா எப்படி இருக்கும்? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க.